ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு தான் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, தமிழக அரசு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலியமாக மாவட்ட வாரியாக நிறைய காலி பணியிடங்களை ஆட்களை தேர்வு செய்கிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் வாக்கின் இன்டர்வியூ மட்டும்தான். 21ஆம் தேதி சில மாவட்டங்களில் இருக்குது. அதே மாதிரி 29ஆம் தேதியும் பல மாவட்டங்களில் இதற்கான நேரடி பணி நியமனம். அன்னைக்கு காலையில் டைரக்ட் இன்டர்வியூ மூலிமா ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஸோ எந்தெந்த மாவட்டத்தில் எத்தனாம் தேதி காலையில் இன்டர்வியூ அப்படின்றத பார்த்துட்டு அங்கே போய் இன்டர்வியூவில் கலந்துக்கிட்டிங்க அப்படின்னா அன்றைக்கி காலையிலே நமக்கு வேலை கிடச்சிரும். நேரடி பணி நியமனம் தான். வயது வரம்பு 18 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் போயிட்டு அதில் கலந்துக்கிட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு தேவையான ஜாப்பை நீங்களே வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் எங்கெல்லாம் போய் கலந்துக்கலாம், இதற்கான வயது வரம்பு என்ன, சம்பளம் எவ்வளோ கொடுப்பாங்க, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற முழு தகவலும் வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலை வாய்ப்பை பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ வந்து லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்துன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் ஹியர் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலைவாய்ப்பை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே வந்து செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணுற லிங்க்கு, வெப்சைட்டோட லிங்க்கு எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ ஒவ்வொரு மாவட்ட வாரியாக ஒவ்வொரு நாட்களும் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் ஃபேர் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலயமா கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க. அதன் அடிப்படையில் 21ஆம் தேதி ஒரு சில மாவட்டங்களுக்கும் 29ஆம் தேதி பல மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் ஃபேர் நடக்குது. எந்தெந்த மாவட்டத்தில் எத்தனாம் தேதி எங்கே நடைபெறுது அப்படின்ற டீட்டெயில் நம்ம இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் 21ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இந்த வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுது. எங்கே அப்படின்னா நியர் கவர்மெண்ட் ஐடிஐ விருதுநகர். ஸோ நான் இதில் வந்து எந்த மாவட்டத்தில் எத்தனாம் தேதி நடைபெறுதுன்னு சொல்கிறேன். ஃபர்தராக இருக்கக்கூடிய டீட்டெயில் வந்து ஒரு மாவட்டத்துக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்ற மாவட்டங்களுக்கும் சேம் அதே தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியில் டாக்டர் ஆர்கேஎஸ் காலேஜ் இத்திலி கள்ளக்குறிச்சியில் வந்து பார்த்திங்கன்னா 21ஆம் தேதி காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நடைபெறுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தென்காசியில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 21ஆம் தேதி காலையில் நடைபெறுது. அதே மாதிரி தருமபுரி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நியர் கவர்மெண்ட் ஐடிஐயில் 21ஆம் தேதி நடைபெறுது.
டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் கரியர் கைடன்ஸ் எங்கே வந்து பார்த்திங்கன்னா தேனியில் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேயே 21 நடைபெறுது. தருமபுரியிலே வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் தான் நடைபெறுது நியர் கவர்மெண்ட் ஐடிஐயில் 21 திருவண்ணாமலையிலையும் 21 டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில், விழுப்புரத்துலேயும் 21 டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நடைபெறுது. திருவாரூர்லேயும் 21 நாமக்கல்லையும் 21. ஸோ இந்த மாவட்டங்கள் எல்லாமே 21 உங்களுக்கு வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுது. ஸோ ஃபர்தராக வேறு என்ன மாவட்டம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி சேலம் மாவட்டம், மதுரை மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம், நீலகிரிஸ், திருப்பத்தூர், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம். ஸோ இது எல்லாமே 21 நடைபெறுது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 22 நடைபெறுது. அதே மாதிரி பொன்னேரி திருவள்ளூரில் 22 கோயம்புத்தூர்லேயும் 22 நடைபெறுது. ஸோ இதை ஃபாலோ பண்ணி வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் 22, செங்கல்பட்டில் 22, வேலூரில் 22, கரூரில் 29, கடலூரில் 29, திருப்பூரில் 29, தஞ்சாவூரில் 29, மயிலாடுதுறையில் 29. ஸோ இந்த லாஸ்ட் ஒரு 5 மாவட்டங்களில் 29 உங்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் 22 நடைபெறுது. 21 இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மினிமம் 8ஆம் வகுப்பு கல்வி தகுதி இருந்தால் போதும். 8th, 10th, 12th, டிப்ளமோ எனி டிகிரி வரைக்கும் உங்களுக்கு கல்வி தகுதி இருந்தால் போதும். நீங்கள் நேரடியாக அந்த நேர்காணலில் போய் அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கான வயது வரம்பு மினிமம் 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருந்தால் போதும். அதுக்கு மேலே எவ்வளோ வயது வரம்பு இருந்தாலும் நீங்கள் போய் கலந்துக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ, ரெஸ்யூமே கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ப்ளஸ் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்ஸ் ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுவுமே இல்லை, 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருந்தால் என்ன கல்வி தகுதி இருந்தாலும் உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபைலை மட்டும் எடுத்துகிட்டு எந்த மாவட்டத்தில் எத்தனாம் தேதி நடைபெறுது அப்படின்றத இந்த அஃபிஷியல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மளோட வெப்சைட்டோட லிங்க் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் எல்லா டீட்டெயிலுமே மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அதிலே போயிட்டு டேரெக்டாக எந்த மாவட்டத்தில் எத்தனை தேதி நடைபெறுதுன்னு பார்த்துட்டு அந்த மாவட்டத்தில் போய் கலந்துக்கிட்டாலும் ஓகே தான். ஏன்னா 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாலரும் யார் வேணாலும் எந்த மாவட்டத்தில் வேணாலும் கலந்துக்கலாம். இல்லை நான் எங்கள் மாவட்டத்தில் நடைபெறும் உங்கள் சொந்த மாவட்டத்தில் நடைபெறும் போது தான் நான் போய் கலந்துப்பேன் அப்படின்னா உங்கள் சொந்த மாவட்டத்தில் எத்தனாம் தேதி நடைபெறுது அப்படின்றத நோட் பண்ணி வச்சுட்டு அன்றைக்கி காலையில் 9 மணியா 10 மணியா எந்த இடத்துக்கு வரணும் அப்படின்றத இங்கே டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு டேரெக்டாக நேர்காணலில் போய் கலந்துக்கோங்க. ஸோ இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நடக்கக்கூடிய வேலைவாய்ப்பு முகாமில் கலந்துக்கிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு வேலை கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் போய் வேலைவாய்ப்பு முகாமில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு வேலை கிடச்சிச்சு அப்படின்னா திரும்ப வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை பார்த்து மற்றவங்களெலாம் இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி வேலைவாய்ப்புகள்லாம் போகட்டும். ஸோ ஒரு சில பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்து இதே மாதிரி வீடியோஸ் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.